50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி, பிரச்சனை, பலவீனத்தினால ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லுகிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது. வியாதி என்கிற ஆபத்து வருது, விபத்து என்கிற ஆபத்து வருகிறது, பிசாசுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது, இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது, நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது. இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் மகனே, மகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன். நாம் மனிதர்களை தேடுகிறோம், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், இவங்க கிட்ட போனா எனக்கு உதவி கிடைக்கும், இவங்க கிட்ட போனா இந்த ஆபத்துல என்னை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இவங்களை தேடி போனா எனக்கு ஒரு காரியம் நடந்து விடும். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில நம்ம யார் காப்பாற்றுவார்கள், உதவி செய்வார்கள் என்று மனிதர்களை தேடி போகிறோம். சில சமயம் அது வாய்க்கிறது, சில சமயம் தோல்வியிலே முடிகிறது. நாங்கள் நம்பினோமே அவங்க உதவி செய்வாங்க, இந்த ஆபத்தில் கை தூக்கி விடுவாங்கன்னு நம்பினோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி தோல்விகள், ஏமாற்றங்கள், யார் உதவி செய்வார்கள், ஆபத்திலே தூக்கி எடுப்பார்கள் என்று நினைத்தவர்களும் அவங்க சூழ்நிலை, அவங்களால உதவி செய்ய முடியலை. சிலர் வசதி இருந்து செய்கிற மனம் இல்லை. அதனால என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஏன்டா வா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல. பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடத்துல உதவி தேடுகிறோம். ஆண்டவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அதனால நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஆபத்தில் கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம். ஆனா எப்போ எந்த இடத்துல இந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தேவனுடைய உதவிக்கரம் நீட்டப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் கண்ணால பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நமக்காக கரம் நீட்டுவதை உணர முடியும். அவர் நம்மை தூக்கி எடுப்பதை உணர முடியும். அவர் நமக்கு அற்புதம் செய்வதை உணர முடியும். அவர் ஆவியாயிருக்கிற தேவன். நம்முடைய மாம்ச கண்களால பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய ஆவியில அவரை உணர முடியும். இப்ப அவர் இங்கதான் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கிறது. என்னால் அவரை உணர முடிகிறது. இயேசு இங்க உலாவுவதை என்னால உணர முடிகிறது. உங்களால உணர முடிகிறதான்னு யோசித்து பாருங்க. நீங்க உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்தா நீங்க அவரை உணர முடியும். அவருடைய பிரசன்னம், அப்ப கூப்பிடும் போது அவருடைய தொடுதலை உணர முடியும். இப்ப பாருங்க, அவர் இங்கதான் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். யார் என்னனுக்கு கூப்பிடுவாங்க, நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். விடுதலை என்று சொல்லும்போது அடிமைத்தனம், பலவிதமான காரியத்தில் நம்ம சிக்கும்போது ஒரு விடுதலை தேவை. ஒன்று கட்டுகள். நம்முடைய கைகள் கட்டப்பட்டா
நமக்கு ஒரு விடுதலை தேவை. நம்முடைய கால்கள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதே மாதிரி சிறையிருப்பில் இருப்பது, ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்பு. உங்களுடைய குடும்பம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் செய்கிற இடம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம். சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு, நான் யாருமே இல்லாமல் ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்கிறேன். இந்த மாதிரி உணர்வுகளோடு வந்திருக்கலாம். நான் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை. நான் சொன்ன யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு. அவர் ஜெயிலில் அடைக்கப்படவில்லை, ஆனால் ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. எல்லாத்தையுமே இழந்துட்டார். உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க, பரிகாசம் பண்றாங்க. தனித்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் தனித்து விடப்பட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையின் கதவை திறந்த ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை மாறும், விடுதலை உண்டாகும். அடிமைத்தனம், யாரோ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாங்க. மனிதர்கள், அசுத்த ஆவிகள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு பயந்து அடிமையாக்கப்பட்ட நிலைமை. அப்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பாவம் ஒரு மனிதனை கயிற்ற போல கட்டி அடிமையாக்குகிறது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மளை சிறையிருப்பில் வைத்து அடிமைப்படுத்துவதை போல உணர்வை கொண்டு வருகிறது. மனிதர்கள், சத்துருடைய கிரியைகள் நம்மை பயப்படுத்தி, அடிமைப்படுத்தி, தனிமைப்படுத்தி, வேதனைப்படுத்துகிற ஒரு உணர்வு. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க கூப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் காத்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும் போது பாருங்க, பேதுரு நடுக்கடலிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். படகை விட்டு இறங்கி நடந்தார் கொஞ்ச தூரம் விசுவாசத்தோட. இயேசுவுக்கும் படகுக்கு நடுவில் கடல் மேல நின்ற போது பயம் வந்து விட்டார். பயந்து அமிழ்ந்து போகையில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஜீசஸ் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ. கடல் இரைச்சல் ஒரு பக்கம், காற்றினுடைய இரைச்சல் ஒரு பக்கம். இயேசு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு சத்தமாய் கூப்பிட்டு இருப்பார், ஆண்டவரே ரட்சியும் கூப்பிட்டார். வேதம் சொல்லுது, உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். உடனே, immediately Jesus stretched forth his hand. தன்னுடைய கரத்தை உடனே நீட்டினார், அவரை தூக்கினார். ஒரு விடுதலை, ஆபத்திலிருந்து, பயத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ கூப்பிடு, என் கரம் உனக்கு ஆயத்தமா இருக்குது, என் கரம் உனக்காக ஆயத்தமா இருக்கிறது. நீ கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எங்க போறது, என்ன பண்ண தெரியலையே, எல்லாம் தோல்வி. இப்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க.
இயேசுவின் பாதபடியில வந்திருக்கிறீங்க. உதவி செய்கிற ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறீங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறீங்க. அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுக்க, பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும். எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ, அது பயமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசாசன் கட்டாக இருக்கலாம். இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலையின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மரித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை, இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்த ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.